பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்தேன், மூக்குத்தி அம்மன் படம் பார்த்தேன். படம் பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இது ஒரு சமூக விழிப்புணர்வு படமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பித்தாங்க பார்த்தேன். ஏன்னா ட்விட்டரில் வந்து நிறைய அதுக்கான எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி கூட அதுக்காக ஒரு ஸ்னீக் பிக் சீன் கூட போட்டிருந்தாங்க. ஆனால் படம் பார்த்ததுக்கு அப்புறங்க உண்மையாலுமே எனக்கு அவ்வளோ கோவங்க. ஏன் அப்படின்னா, நடுநிலை இந்துக்கள் மேலதான் அந்த கோபம். இவங்க உண்மையாலுமே இந்து மதத்து மேல பற்று இருக்கா இல்லையா? இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்த கோவம் இன்னும் அதிகமானது எப்பன்னா, வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் இந்த படத்து சம்பந்தமான ரிவ்யூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஆஹா, என்னமா புகழ்றாங்க, லேடி சூப்பர் ஸ்டார் இப்படி நடிச்சிட்டாங்க, அப்படி நடிச்சிட்டாங்க, ஆர்ஜே பாலாஜி போட்டு சூப்பரா பண்ணிட்டாங்க, போலீஸ் ஆமையார்களை தாக்கிட்டாங்க. ஆமா, அந்த படத்துல போலீஸ் ஆமையாரை தாக்குறாங்க, அது கரெக்டான ஒரு விஷயம்தான். ஏன்னா எல்லா மதத்திலையுமே வந்து போலீஸ் ஆமையார்கள் இருக்கத்தான் செய்யறாங்க, பிசினஸ் பண்ணதான் செய்யறாங்க, ஏமாறுற மக்கள் போய் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சமூக விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனா போலீஸ் ஆமையார்கள் இந்து சமயத்துல மட்டும்தான் இருக்காங்களா? அதுதான் என்னோட கேள்வி. இவங்களுடைய ட்விட்டர் ஸ்னீக் பிக் சீன்ல ஒன்று வச்சிருந்தாங்க. கிறிஸ்டியன் பாதிரியார் ஒருத்தங்க வந்து ஏதோ ஒரு பொண்ணோட வயிற்றுல இருக்கிற கட்டிய சீடி வச்சு காப்பாத்துற மாதிரி, அதை கரைக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்றாரு. அதனால வந்து இது நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் அதுல இருந்துச்சு. உண்மையாலுமே நான் சந்தோஷப்பட்டேன். கிறிஸ்டியனுக்காக இல்ல, ஒரு பொதுவான ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னு நான் நம்பினேன். ஆனா படத்துல அந்த சீன் இல்லைங்க. கேட்டதுக்கு கிறிஸ்தவர்களோட மனசெல்லாம் புண்பட்டுருச்சான், அதனால அதை எடுத்துட்டாங்களாம். அப்ப இந்துக்களோட மனசெல்லாம் நம்மளை இழிச்சு வாங்களா? படம் எடுத்தது ஹிந்து, படம் டைரக்ட் பண்ணது ஹிந்து, படத்துல நடிச்சவங்க ஹிந்து, படத்தை பார்த்துட்டு சூப்பர் சூப்பர்னு சொல்றவங்களும் ஹிந்து. நாம அந்த அளவுக்கு சொர்ண கட்டு போயிட்டோங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா அம்மனுக்கு செம்மட்ட முடி. ஏன் உங்க முடி செம்பட்டையா இருக்குன்னு கேக்குறாப்ல ஹீரோ. அதுக்கு அம்மன் சொல்றாங்க, கண்ட தண்ணியில எனக்கு அபிஷேகம் பண்ணல, அதனாலதான் இப்படி கலர் ஆயிடுச்சான். ரெண்டாவது, நம்ம ஒவ்வொரு கோயிலையும் நம்மளுக்கு வந்து தலை விருச்சம்னு ஒரு விஷயம் இருக்கும். நாம அந்த மரத்தை போய் சாமி கும்பிடுவோம். ஆனா இதுல எச்ச விருச்சம்னு போட்டிருக்கான். இன்னொன்னுங்க, அதாவது அம்மை அழைக்கிறது, சாமி அழைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயங்க. வருஷம் ஆடி மாசம் நம்மளோட குலதெய்வ கோயிலெல்லாம் போய் நின்று உடுக்கை அடிச்சு பாட்டு பாடி அம்மனை அழைப்போம், குறி கேட்போம். அந்த வருஷம் எப்படி இருக்கும் நம்ம குடும்பம் அப்படின்னு நம்ம குறி கேட்போம். இது இப்ப நேத்துக்கு இல்ல, பல தலைமுறைகளா ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட குலதெய்வல பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை எவ்வளவு அசிங்கமா பார்த்திருக்கான், சொல்லியிருக்கான். உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம், இதுல எத்தனை கண்களுக்கு வருத்தம் இவன் பாடின உடனே அம்மன் வந்துடுறாங்களாம். என்ன கேவலங்க இது. அதே மாதிரிங்க, பால் பொங்கல் வச்சவனே கோயில்ல வந்து கூட்டம் அலமோதுதான். அப்ப நாம என்ன சோத்துக்கா போறோம் கோயிலுக்கு? நம்மளுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்ம சாமி கும்பிடுறது இல்லையா? அப்ப மத்தவங்க எல்லாம் போறது, மத்த மதத்துல எல்லாம் போறது சாமி கும்பிடுறதுக்கு, அவங்க கூழுக்கும் கஞ்சிக்கும் அப்பத்துக்கும் போறது இல்ல. நம்ம மட்டும் தான் பால் பொங்கலுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் போயிட்டு இருக்கோமா? இங்க பாருங்களேன், சமூக விழிப்புணர்வுக்காக எடுக்கிறாங்கன்னா தைரியமா எல்லாத்தையும் ஈக்குவலா டச் பண்ணணும். யாரோ ஒருத்தங்க வந்து நடுநிலை கூட்டம் அதிகமா இருக்கிற ஒரு மதத்துல பேசினா அவன் ஒன்னும் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கையில தானே அவங்க இந்த மாதிரி பண்றாங்க. எவ்வளவு நாளைக்கு நம்ம இப்படியே இருக்க போறோம்? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஹிந்துயிசம் அப்படிங்கிற ரிலிஜன் வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்மளுடைய பேரன் கொள்ளு பேத்தி எல்லாம் வந்து அதை வந்து ஹிஸ்டரி புக்ல தான் படிப்பாங்க. இது நம்மளுக்கு தேவையா? சகிப்புத்தன்மை வேண்டாங்க. இனிமேல் தப்பா பேசினா உடனடியா குரல் கொடுக்கணும். குரல் கொடுக்காம சும்மா நாம பாட்டுக்கு ஜாலியா கை தட்டிட்டு அவங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருந்தா இந்த மாதிரிதான் படம் எடுப்பாங்க. அவங்க மேல பாதி தப்புனா நம்ம மேல 100% தப்பு இருக்குங்க. அதனால தயவு செஞ்சு இந்த சகிப்புத்தன்மையை எடுத்துடலாம் நம்ம கிட்ட இருந்து. இனிமேல் சகிச்சுக்க கூடாது. ஹிந்துசம் பத்தி தப்பா, என்னுடைய நம்பிக்கையையும் என்னுடைய சம்பிரதாயத்தையும் நீ தப்பா பேசினா நான் குரல் கொடுப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட பதிவுகளை நாம் இங்க பதிவு செய்யணும், கோபத்தை பதிவு செய்யணும். சனாதன தர்மத்தை எப்படி காக்க போறோம்? இப்படித்தாங்க காத்தாகணும். இல்லைன்னா இவங்க வந்து நம்ம மேல ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த மூக்குத்தி அம்மன் படத்துல இந்த மாதிரி பண்ணதுக்கு அனைவரும் குரல் கொடுப்போம். எப்படி ஒரு சீனை எடுத்தானோ அந்த மாதிரி இவன் இந்த படத்தையே எடுத்தாகணும். இது ஆகாதுங்க. நாம இதுக்காக வந்து குரல் கொடுத்தே ஆகணும். யோசிப்போம், சனாதன தர்மத்தை நம்ம காப்போம்.